ஒரு அழகான காலையில் சின்ன பையன் ராஜா பள்ளிக்கு போக ரெடியாகியிருந்தான். சூரியன் பொன்னாக ஒளி வீசிக் கொண்டிருந்தான். பாக்கெட்ல அவனுடைய பிடித்த சாக்லேட். மனசு ஃபுல் எக்ஸைட்டட். அவன் வழக்கம் போல குட்டியான பாதையில் நடந்து போகும்போது அவன் காதுல மெதுவா ஒரு கீச் கீச் என்ற சத்தம் கேட்கிறது. ஆர்வம் அதிகமான ராஜா உடனே அந்த சத்தம் வரும் பக்கம் பார்த்தான். அங்கே ஒரு குட்டி நாய், மிகவும் சின்னது, முழுக்க உயில் போல நடுங்குது. கண்களில் பயம், வயிறு காலி. ராஜா அதை பார்த்ததும் மனசு உருகிவிட்டது. ஏன் இப்படி நடுங்குற? உனக்கு பயமா? என்று மெதுவா கைகளை நீட்டினான். குட்டி நாய் முதலில் பயந்தாலும் ராஜாவின் மென்மையான குரை கேட்டு மெதுவா அவனிடம் வந்தது. சூப்பரா அன்பு கொடுத்த பின் ராஜா தனது பையிலிருந்த சாலையிலிருந்த சூடான துண்டை எடுத்து அந்த நாய்க்கு போர்த்தினான். குட்டி நாய் உடனே அமைதியாகி ராஜாவின் கையை குதூகலமா நக்க ஆரம்பிச்சது. ராஜா சிரிச்சு சொன்னான், சும்மாரு, நான் உனக்கு சாப்பாடு தரேன். அவன் தனது சாக்லேட்டை நாய்க்கு கொடுக்க நினைத்தான். ஆனா உடனே நினைத்தான், சாக்லேட் நாய்க்கு நல்லதில்ல. பக்கத்துல இருந்த ஒரு வீட்டில் சென்று அவர்கள் கேட்டான், அந்த நாய்க்கு கொஞ்சம் பால் கிடைக்குமா ஆண்டி? அவங்க மனமும் கரைந்து பால் கொடுத்தாங்க. நாய் மகிழ்ச்சியா பால் குடிச்சது. அந்த நாள் முதல் குட்டி நாய் பள்ளிவாசலில் தினமும் ராஜாவை எதிர்பார்த்து நின்றது. அதை பார்த்து ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். மழை வெயில் எதுவாயினும் அந்த இருவருக்கும் நட்பு குறையவில்லை. ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார், ராஜா, நீ ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வரும்போது ஏன் அந்த நாய் உன்னிடம் ஓடிக்கிட்டு வருது? ராஜா அழகா சிரிச்சு சொன்னான், ஏன்னா நான் அந்த நாள்ல அவனுக்கு உதவி செய்தேன். ஆனா உண்மையில் எனக்கே அதிகம் கிடைச்சது. ஒரு நல்ல நண்பன். அவருடைய ஆசிரியர் அவனை பாராட்டி கூறினார், ராஜா, சிறிய உதவி கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நல்ல மனசிருந்தா எல்லா உயிர்களும் நம்ம நண்பர்கள்தான். ராஜாவின் மனசு கோலமாய் மலர்ந்தது. அந்த நாளிலிருந்து ராஜா ஒரே முடிவு எடுத்தான், நான் இயன்றவரை எல்லாருக்கும் உதவி செய்யணும். குட்டீஸ், சிறிய உதவி கூட பெரிய மகிழ்ச்சி தரும். குட்டீஸ், அன்பா இருந்தா எல்லோரும் நம்ம நெருங்கிய நண்பர்களாகிடுவாங்க.